வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடித்து இந்த கோட் திரைப்படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது செப்டம்பர் 5 விநாயகர் சதுர்த்தியை இது பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் மீறி இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு பயமும் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்களையும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கோட் திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே இது ஒரு வெங்கட் பிரபுவோட கூட்டணி அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு சில விதமான கேள்விகள் இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அதில் கொஞ்சம் சில உடன்பாடுகள் இல்லாமல் தான் இருந்தது. இதை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. காரணம், விஜய் அவர்களுக்கும் இந்த வெங்கட் பிரபு அவங்க அந்த டேரக்டருக்கும் வந்து எப்படி வந்து அந்த காம்பினேஷன் செட் ஆகும், அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய படம் எந்த மாதிரி ஒரு ஜானர் படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஆரம்பித்த படம் தான் இந்த கோட் திரைப்படம். இந்த திரைப்படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஷூட்டிங்லாம் போய் முடிஞ்ச அப்புறம் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அது நிறைய பேருக்கு ஒரு ஏற்றுக்கும்படியாகவும் இல்லை. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த பார்ட்டி சாங்லேருந்து கடைசியாக வந்து அந்த ஸ்பார்க் சாங் வரைக்கும் ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் அந்த படத்தை பற்றி வச்சுருந்தாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுடைய சொந்த ரசிகர்களே அந்த பாட்டை கலாய்க்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் அமைஞ்சிருந்தது. கிருதாவை குறைங்க. சரி சார். மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. சரி சார். மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. சார் பாருங்க சார். ஜெமினி கணேசா? அப்பா ஜெமினி கணேசனை வரது வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கிறப்பா. என்னது? ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. பாரு சூப்பரா இருக்கிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. என்ன பண்ண என்ன குரூப் நீங்க தானா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்த பா, இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த மாதிரி பல விதமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த பாடல்கள் வெளியாகும் போதே படத்தை பற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த வேட்டைக்காரன் சுறா அப்போதான் வந்த சமயத்தில் எப்படிலாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்பாட் சாங் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களே வந்து அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஸ்பாட் சாங்கில் பண்ண அந்த டிஏஜிங் லுக். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஏஜிங் லுக்கில் அந்த ஸ்பாக் சாங்கில் ஒரு டீனேஜ் பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலை வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது அந்த ஃபேஸை அவர் ஆடுற அந்த ஸ்டைலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விஜய் மாதிரியே இல்லாமல் வேற ஒரு மாதிரி இருக்கிறதாகவும் அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அக்லியாக இருக்க மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் சொல்லி அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சர்ச்சைக்கு உண்டாச்சு. கிட்டத்தட்ட அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி எல்லாருமே பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஏஜிங் லுக்கு எல்லார்ட்டையும் வந்த கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு சரி அந்த டிஏஜிங் லுக்கில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஒர்க் பண்ணாலே போகும், விஜய் கரெக்டாக காமிச்சிடலாம் அப்படின்ற இதில் வந்து திருப்பி நாங்கள் ரீஒர்க் பண்ணி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி 3 சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனே போயிடுச்சு. ஏன்னா வந்து பாடல்கள் எதுவும் ஏற்கும்படியா இல்லை, யுவன் சங்கர் ராஜாவோட இசைன்னும் போது அதில் அவங்க எதிர்பார்த்த அந்த பாடல்களில் கிடைக்கலன்னும் போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மேலேயும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமே தான் போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த கோட் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது இதை எல்லாரையும், அதாவது இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் வந்து இந்த பாடல்களெல்லாம் வந்து நிறைய பேர் பிடிக்காம போய் சர்ச்சைகள்லாம் உண்டாக்கி இவங்க எல்லாரையுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த கோட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தது. Spy. In short, he is a goat of sats. ஏன்னா இந்த ஸ்பார்க் சாங்ல பார்த்த அந்த டிஏஜிங் லுக்கை கொஞ்சம் மெருகேற்றி திருப்பி ரீஒர்க் பண்ணி அந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர். இந்த மாதிரி கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த டிஏஜிங் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, பார்க்குறபடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போது ஒரு சில தாட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபைடான விஷயம் என்னன்னா, ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜாலியாகவும் ஒரு
ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து என்னதான் ஒரு ஃபைட் அந்த கன் ஷூட் அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஜாலியான ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து மூவ் ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இது ரொம்ப இந்த ரத்தம் தெறிக்க எடுக்கிற அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய இந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ரத்தங்கள் தெரிக்கிற மாதிரி ஒரு 4 பேரை வெட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஜாலி ஒரு ஜானராக வந்து வெங்கட் பிரபுவோட ஸ்டைலில் வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்ற ஹோப்பை வந்து அந்த கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து கொடுத்துருந்தது. இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அதில் இருந்த விஜயோடைய சில பல சீக்வன்ஸை பார்க்கும்போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒரு போர்ஷன் காட்டுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான விஜயை வந்து அந்த தோற்றத்தை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசான விஜயா வந்து காட்டுறாங்க. ஸோ கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சனாக வந்து விஜயை காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிஏஜிங் பண்ண ஒரு இன்னொரு விஜயை காட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு விஜயா வந்து காட்டுறாங்க. இதையெல்லாம் தாண்டி ட்ரெய்லரில் காட்டின இன்னொரு விஷயம், ஒரு டீனேஜ் பையன் லுக்கில் வந்து விஜய் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த டீனேஜ் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளைய தீர்ப்பு படம்லாம் வந்த புதுசில் விஜய் எப்படி இருப்பாரோ அந்த லுக்கே வந்து திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து ஒரு டீனேஜ் லுக்காக வந்து டிஏஜிங் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக்கை வந்து காமிச்சிருந்தாங்க. சொல்லு, நான் போட்டேன். ஸோ ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த லுக் வந்து அதாவது ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் ஆனால் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக சூட் ஆகலை, வேறொரு நபர் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, லிப்ஸிங் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் எழுந்தாலும் கண்டிப்பாக படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த லுக்குலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த டீனேஜ் லுக்காக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த 23 வயசு 24 வயசு பையனாக வரக்கூடிய லுக்காக இருக்கட்டும், ஸோ அது ரெண்டுத்தையுமே ரசிகர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக அந்த கோட் டீம் வந்து மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஹோப்பே வந்து வந்துச்சு. ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ படத்தோடைய இந்த டியூரேஷன்லாம் சென்சார் போர்டுக்கு போயிட்டு வந்த அப்புறம் ஸோ படம் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா UBA சர்டிஃபைட் ஆகிருக்கு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வித் ப்ளூப்பர்ஸோட சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஒரு வகையில் ஷாக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு ஒரு பயமே வந்துருச்சு. அதாவது விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமே வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 மணி நேரம் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடிய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வரக்கூடிய இந்த 3 hours எடுக்கக்கூடிய படங்கள் முக்காவாசி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொதப்பிடும். ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இல்லை வந்து செகண்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூங்குற அளவுக்கான ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து எடுத்து சொதப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் எடுக்கக்கூடிய படம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது. ஸோ ஏன்னா அந்த 3 மணி நேரம் அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டு அந்த படத்தை எப்படி உட்காந்து பார்க்க போகிறோம், ஸோ அந்த படம் வந்து அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, அது எப்படி வந்து அந்த 3 hours வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குள்ளேயுமே வருது. பட் எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கெட்டப்பில் காட்டுறாங்க. ஸோ வயசான கெட்டப்பு, 23 வயசு கெட்டப்பு, ஒரு டீனேஜ் கெட்டப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி திரைக்கதை அப்படின்னு எடுக்கும்போது விஜய்க்கான ஒரு ஸ்பேஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து லைலாவாகட்டும், ஸ்னேகா ஆகட்டும், பிரபுதேவாகட்டும், அப்புறம் பிரசாந்த் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டாப் நடிகர்கள் பட்டாளங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை கரெக்டாக ஒதுக்கி இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்க்ரீனில் நடிக்குதுன்னும் போது அந்த கேரக்டர் வரதே வெறும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த கதையோட கருவியை மாற்றுற மாதிரியும் இருக்கும். இல்லை அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு கேரக்டராகவும் மாறும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இந்த சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த டான்சிங் ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ அந்த டான்சிங் ரோஸ்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கான மெயின் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து இருக்கும். ஆனால் அந்த 15 நிமிஷத்தில் அந்த கேரக்டர் ஏற்படுத்தின ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாகவே இருந்தாலும் ஒரு கேரக்டர் ஏற்படுத்துகிற ஒரு இம்பேக்ட், அந்த கேரக்டர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கோட் படங்களுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய விதமான கலமையான விமர்சனங்களே வந்திருந்தாலும் ஒரு வகையில் இந்த படம் ரிலீஸுக்கு
ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எழுந்திருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இன்னும் ஒரு 4 daysல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது, செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, அதை விட இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் இந்த விஜய் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் காட்டும்போது, அதை விட முக்கியமாக படத்தோடைய அதாவது இந்த ட்ரெய்லருடைய எண்ட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படத்துடைய ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அதை வச்சு இந்த மருதமலை மாமணிய முருகையா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் வந்து விஜய் காமிச்சிருப்பாங்க. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. அபியஸா இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு சீனாக தான் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி விஜய் காட்டக்கூடிய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ஆகட்டும், ஸோ அதுலேருந்து இப்போ கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில சினாரியோஸ் ஆகட்டும், அதை வச்சு தான் இந்த படம் நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் வெங்கட் பிரபு வந்து சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய கதைப்படி அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மிஷினில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு மிஷினில் இருந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவங்க விட்டுட்டு வந்த ஒரு விஷயம் அவங்களுடைய நிகழ்காலத்தில் ஒரு பிரச்சனையாக ஏற்படுது. அந்த பிரச்சனையை எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒரு மெயின் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கோட் படத்துடைய ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து இதை எப்படி வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கான ஒரு ஸ்டோரியை எடுத்துகிட்டு போய் எப்படி கிறிஸ்பாக காட்ட போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை விட முக்கியமான விஷயம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஏஜிங். சரி, டிஏஜிங் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லைன்னு கேட்டிங்கன்னா, அப்வியஸாக தமிழ் சினிமாவில் வந்து டிஏஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆதவன் படத்தில் சூர்யா கூட டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சூர்யாவோடைய ஃபேஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸை எடுத்துட்டு இன்னொரு பர்சன், ஒரு சின்ன பையனை வச்சு நடிக்க வச்சு அதில் மிஸ்மேட்ச் பண்ணி தான் டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க ஆதவன் படத்தில். ஸோ இந்த மாதிரி டிஏஜிங் டெக்னாலஜின்றது யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இந்த கோட் படத்தில் யூஸ் பண்ண மாதிரி டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள்லையோ இதில் யூஸ் பண்ணலை. ஏன்னா ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ண சில ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் இந்த கோட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த டிஏஜிங்கில் பண்ணி காட்டக்கூடிய விஜய் ரசிகர்களால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறும்போது தான் இந்த டிஏஜிங் பெரிய வெற்றியை வந்து பெறும். ஸோ இது வந்து ஒரு 50-50 தான். அதாவது எப்படி சொல்லணும்னா, இது கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரசிகர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வகையில தான் இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த மாதிரி ஒரு சினாரியோஸை வந்து கொண்டு வந்து காட்டணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஏஜிங் லுக் ஆகட்டும், ஸோ ப்ரெசன்ட் விஜயா இருக்கட்டும், பாஸ்ட் விஜயா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த படம் ஒரு ஜாலியாகவும் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு கிறிஸ்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ 3 ஹவர்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தாலே கண்டிப்பாக மக்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பாராட்டுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த படத்து மேலே நிறைய பேருக்கு இந்த பயமும் வந்து இருக்கு தான் செய்யுது. ஏன்னா இது விஜய் அவர்களுடைய கடைசி 2 படத்தில், அதாவது விஜயோட 68வது படம். ஸோ அடுத்து ஒரு படம் தான் அவர் நடிக்க போகிறன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக வரக்கூடிய இந்த 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை பெறணும் அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனால் தான் டேரக்டர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை தெரியும். ஸோ நீங்கள் என்ன இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்.